ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது வித்தவுட் ஃபியூஷன் ஆஃப் த கேமிட்ஸ், அதுதான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆனால் மட்டும்தான் இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா மெயினாக வந்து பிளான்ட்ஸோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளார்ஸ் தான் சொல்லுவோம். அதில் தான் இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போ பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளாரில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா a flower is modified to shoot with a limited growth to carry a sexual reproduction. ஸோ இதில் வந்து 4 பார்ட்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா கேலக்ஸ், கோரெல்லா, ஆண்ட்ரோசியம் அண்டு கைனோசியம். ஸோ இப்போ கேலக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய செப்பல்ஸ் சேர்ந்து தான் கேலக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதேமாதிரி கோரெல்லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து அந்த இதழ்கள்னு சொல்லுவோம் இல்லையா, கன்சிஸ்டிங் ஆஃப் பெட்டல்ஸ். ஆண்ட்ரோசியம் அப்படிங்கிறது கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்டெமன்ஸ், அதாவது மகரந்த தாழ் வட்டம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கைனோசியம் அப்படிங்கிறது வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் கார்பல்ஸ், சூழிலைகள்னு சொல்லுவோம். சூலக வட்டம் வந்து சூழிலைகளால் வந்து கவர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் கைனோசியம். ஸோ இதில் வந்து இந்த கேலக்ஸ் கோரெல்லாம் இருக்குதுங்களா, இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஆக்சசரி ஆர்கன்னு சொல்லுவோம். இந்த ஆண்ட்ரோசியம் கைனோசியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்கன், எசென்ஷியல் ஆர்கன். இது ரெண்டு தான் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த கேலக்ஸ் கோரெல்லாம் வந்து டைரெக்டாக ரீப்ரொடக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகாது. பட் ஆண்ட்ரோசியம் கைனோசியம் வந்து டைரெக்டாக வந்து இன்வால்வ் ஆகும். அதனால தான் இதை வந்து சொல்லுவோம் எசென்ஷியல் பார்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஆண்ட்ரோசியம் இருக்குது இல்லைங்களா, ஆண்ட்ரோசியம் வந்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் தான் வந்து என்ன அப்படின்னா ஆண்ட்ரோசியம், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ இந்த ஆண்ட்ரோசியம் எதால் மேடப் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்டெமனால் மேடப் ஆகிருக்கும். ஒவ்வொரு ஸ்டெமனுக்கும் ஒரு சின்ன ஸ்டாக் இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஃபிலமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ரோசியம் அப்படின்னா அதில் 2 பார்ட் இருக்கும், ஆந்தரும் ஃபிலமெண்ட் இருக்கும். அந்த காம்பு மாதிரி இருக்கிற பார்ட் வந்து ஃபிலமெண்ட்டு, அந்த பேக் மாதிரி இருக்கிறதுக்கு நேம் வந்து ஆந்தர். ஓகே. ஸோ த போலன் கிரைன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த ஆந்தர் வித் போலன் சாக். ஸோ போலன் சாக்குங்கிறது ஒரு பேக் மாதிரி, அதில் தான் போலன் கிரைன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ரோசியம், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து ஆண்ட்ரோசியம். ஆண்ட்ரோசியமில் வந்து இந்த பேக் லைக் மாதிரி இருக்கிறது வந்து ஆந்தர், இந்த ஸ்டாட்டிக் பேர் வந்து ஃபிலமெண்ட். ஓகே. ஸோ இதில் தான் என்ன ஆகும் அப்படின்னா போலன் கிரைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ போலன் கிரைன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், 2 லேயரில் இருக்கும். அதில் ஹார்டாக இருக்கக்கூடிய அவுட்டர் லேயருக்கு நேம் என்ன அப்படின்னா எக்ஸைன்னு சொல்லுவோம். இது வந்து இதில் வந்து ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் வந்து ஜெர்ம் போர். அதுக்கடுத்து வந்து இன்னர் லேயருக்கு நேம் வந்து இன்டைம். ஓகே. ஸோ இதில் வந்து இந்த லேயர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக வந்து இருக்கும். இதில் வந்து என்னென்ன திங்ஸ் வந்து மேடப் ஆகிருக்குன்னா செல்லுலோஸும் பெக்டின் அப்படிங்கிற 2 கெமிக்கல் சப்ஸ்டன்சஸால் வந்து இந்த இன்டைன் அப்படிங்கிற லேயர் வந்து கவர் ஆகிருக்கும். ஓகே. தென் இதில் 2 செல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஒன்று வந்து வெஜிடேட்டிவ் செல், அனதர் ஒன் வந்து ஜெனரேட்டிவ் செல். இந்த டயக்ராமில் பாருங்கள், அவுட்டர் லேயருக்கு நேம் வந்து எக்ஸைன், இன்டர் லேயர் வந்து இன்டைம். ஓகே. ஸோ எக்ஸைன் லேயர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், திக்காக இருக்கும். இன்னர் லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், அது வந்து இன்டைன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 2 செல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும், வெஜிடேட்டிவ் செல் இருக்கும் அண்டு ஜெனரேட்டிவ் செல்னு 2 செல் வந்து ஜெனரேட் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நியூக்ளியஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா போலன் கிரைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கைனோசியம். கைனோசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். இது வந்து எதால் மேடப் ஆகிருக்கும் அப்படின்னா கார்பல்ஸால் வந்து மேடப் ஆகிருக்கும் கைனோசியம். ஓகே. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இது வந்து ஸ்டிக்மா, ஸ்டெயில், ஓவரி, இது 3 சேர்ந்து தான் கைனோசியம். உள்ளே வந்து ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து இருக்கும். ஓகே. இதுக்குள்ளே தான் ஓவரிக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஓவியூல்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கைனோசியம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், அந்த ஓவரி வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எப்படி வந்து அதில் வந்து செல்ஸ் வந்து கேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூலில் ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். இதில் என்னென்னா த மெயின் பார்ட் ஆஃப் த ஓவியூலுக்கு நேம் என்ன அப்படின்னா நியூசெல்லஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து மெயின் பார்ட் ஆஃப் த இங்கே இருக்க பாருங்கள், மெயின் பார்ட் ஆஃப் த ஓவியூல் வந்து நியூசெல்லஸ். இது வந்து 2 லேயரால் வந்து கவர் ஆகிருக்கும். இதுக்கு பேர் வந்து இன்டெகுமென்ஸ். அந்த 2 லேயர் வந்து ஒரு இடத்துல மட்டும் ஓப்பனிங்கில் இருக்கும், அதுக்கு பேர் வந்து மைக்ரோபைல். ஓகே. ஸோ இதில் என்னாகும் அப்படின்னா ஓவியூல் அட்டாச் டு த ஓவரி. ஓவியூல் வந்து ஓவரி கூட வந்து ஒரு சின்ன ஸ்டாக்கில் ஒரு காம்பு பகுதியில் வந்து அது அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கு நேம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபியூனிக்லஸ்ன்னு சொல்லுவோம், ஃபியூனிக்கல் ஆர் ஃபியூனிக்லஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் வந்து இந்த கேலஸாங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பேசல் பார்ட். கேலஸாங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பேசல் பார்ட். ஓகே. ஸோ அடுத்து வந்து
இந்த எம்ப்ரியோ சாக் உள்ளே பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ சாக் இருக்கும். இந்த எம்ப்ரியோ சாக்குக்குள்ளே வந்து 7 செல்ஸும் 8 நியூக்ளியஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த எம்ப்ரியோ சாக்குங்கிறது இதுதான். இதுக்குள்ளே 7 செல்ஸும் 8 நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த செல்ஸ் வந்து மைக்ரோபியலர் எண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 3 செல்ஸ் வந்து கேலஸாக பக்கம் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ரிமைனிங் செல்ஸ் வந்து ஆன்டிபோடல் ஆப்போசிட் சைடு வந்து மூவ் ஆகும். அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 நியூக்ளியஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா போலார் நியூக்ளியஸ் சொல்லுவோம். அந்த ரிமைனிங் இருக்க செகண்டரி நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபீமேல் கேமிட்ஸ். ஸோ அந்த எக் அப்பேரட்டஸ் வந்து 1 இஸ் த எக் செல், அது வந்து ஃபீமேல் கேமிட்ஸ். ரிமைனிங் 2 செல்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சினர்ஜிட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஒரு செல்லு வந்து எக் வந்து ஃபீமேல் கேமிட்ஸ், ரிமைனிங் 2 செல்ஸ் வந்து சினர்ஜிட்ஸ், இல்லை அப்படின்னா அது வந்து மேல் கேமிட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியம்.